இன்றைய திருவிழா ரொம்ப மிக பொருத்தமான ஒரு திருவிழாவாக அமைந்திருக்கின்றது. அதுவும் ஆராதனை செய்கின்ற நமக்கு இதில் பெரும் அதில் சில கருத்து மாதம் நீங்கள் மனசில் வச்சுங்க. ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு ஆராதனையாக நடக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதுதான் மாதா பார்த்து நமக்கு இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஸோ பனிமலை மாதா இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு நடந்தது. இதை ஆலயங்கள் எல்லாம் வருவதற்கு முன் அன்னைக்கென்று ரோம்ல ஒரு ஆலயத்தை எழுப்பினார்கள் என்றால் இந்த ஆலயம் தான். இதுல என்ன ஒரு அருள்குறி சிக்னிபிகன்ஸ் என்னன்னாக்கா, இயேசு பிறந்தது மாளிகையா, மாட்டுக்குடி. ஸோ அவர் பிறந்த அந்த விறகோ கட்டையோ ஒரு சிறு கட்டை இந்த ஆலயத்தில் இருக்குதான். அதனால புரிஞ்சுங்களா? சேசு பிறந்தார் பார்த்தீங்களா, அந்த மரம் அது எப்படி எக்ஸ்கவேஷன் மூலமா கிடைச்சிருக்கலாம். அந்த ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை தான் எதில் இருக்கா, இந்த ஆலயத்தில். அதனால தான் இந்த ஆலயம் ஒரு பெரிய ஏற்பட்ட ஆலயம் என்று அழைக்கிறது. ரெண்டாவது, கனவுல தோன்றாங்க. மாதா கனவுல தோன்றாங்க. யாருக்குன்னா எந்த போப் தெரியுமா? போப் லிபேரியோஸ். என்னது? போப் லிபேரியோஸ். அவருக்கு கனவுல தோன்றாங்க மாதா. எப்படி தோன்றாங்கனாக்கா, இவங்களுக்கு அந்த இடத்தினுடைய முதலாளி பத்தியா அவனுக்கு குழந்தை யாரு பஸ்ல கட்ட போறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்தினுடைய எஜமானோ இல்ல அந்த சைட்டுடைய என்ன ஓனர் வச்சுங்களா, அவனுக்கு குழந்தை. அப்ப மாதா எனக்கு என்று அந்த இடத்தை நீ என்ன கட்டணும், கோயில் ஆலயத்தை நீ கட்ட வேண்டும் என்று கனவுல தோன்றும். அப்போ போப்பாடு என்ன பண்றாரு, இந்த ஓனருக்கு போய் மாதா இந்த கனவு தோன்றாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுமை நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஆகுது, இவனை நம்பி அந்த இடத்தை கொடுத்தார். ஆலயத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ குழந்தையே பல ஆண்டுகளாக இல்லாத அம்மனைவி என்ன கர்வம் கைதட்டுங்கள். அதுதான் இந்த ஆலயத்திலேயே வெய்ய காலத்துல சம்மர்ல பனி பொழியுமா? ஆனா இந்த ஆலயத்துல வெய்ய காலத்துல கூட அந்த திருவிழா வரும்போது அந்த பனி, அந்த பெடல்ஸ் பார்த்தீங்களா, இதழ்தான், அது அந்த பீடத்து மேலே அப்படியே விழும். அந்த புதுமை இப்பொழுது கூட நடந்து வருகின்றது. அதனால்தான் மாதாவுக்கு முதல் ஆலயமாக இதை கட்டிவிட்டு, அதன் பிறகுதான் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா யாராலையும் கூட வந்தாங்களோ, பெஞ்சமின் யாரோ இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. ரோமாபுரியில் பார்த்துருக்க பெரிய ஆலயங்கள்லாம் 4 ஆலயம். ஆனால் அதுக்கு முன்ன அன்னைக்கு என்று ஒரு பெரிய ஆலயமாக கட்டப்பட்டது. புரிஞ்சா? இதுதான் இன்றைய திருவிழாவின் மிக முக்கியமான கருத்து. அதனாலதான் இந்த நாள் என்ன பண்றாங்க, நம்ம பெங்களூர் மெட்ரா சங்கத்துல எந்த ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க, சென்ட் மேரிஸ். ஸோ நம் கத்தோலிக்க திருச்சபையிலங்க எந்த ஒரு திருவிழாவுக்கும் என்ன இருக்கு, அர்த்தம் உண்டு, சில காரணங்கள் இருக்கு. ஏதோ கண்மூடித்தனமா பைத்தகரத்தனமா எதுவுமே ஆரம்பிச்சு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். சரிங்களா? சரி, இந்த திருவிழா கொஞ்சிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம நச்செய்தி, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அடிக்கடி. சரி, நினைச்சது சில கருத்து மாறும். யார் முன்னாடி வருது இந்த புதுமையில? 5000 men, அதுல பெண்கள் கிடையாது,
இந்த பொருசுமே கிடையாது இல்லையா? 5000 பேர்ல யாரு முதல்ல இருக்குதுதா நம்ம பெஞ்சமின் எத்தனை வச்சுக்கிறாரு அது மாதிரி யாரு நமக்கு அந்த புது நடுக்கட்டுன்னு சொல்லிட்டு யார் தூக்கிட்டு வருது அவங்ககிட்ட இருந்தது சின்ன பையன். So little things are little is always much in place in the hands of God. ஏதோ சின்னதுதான் இருக்கும், அதை வச்சுதான் கடவுள் என்ன பண்றாரு எடுக்கிறது. அதுதான் ஒரு உதாரணம் கூட என்ன கொடுத்தேன் நானு அன்னைக்கு. இப்ப என் கையில் இருக்கிற ஒரு கோலம் மோயிசன் கிட்ட இருக்கிற கோலம் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த கோலை வச்சு மோயிசன் பெஞ்சமின் என்ன பண்றாரு, அப்படியே பாறை என்ன பண்றாரு தட்டுறாரு. தட்டினவரை என்ன வச்சு அந்த பாறையிலிருந்து தண்ணி வருமா? அதே போல இந்த பொலிசுங்கிட்ட கொடுங்க, இவனுக்கிட்ட கொடுங்க, என்ன பண்ணுவாங்க இவங்க